8 ஃபைனலி டே 8 8 நாள் சர்வே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை அப்படி சொல்லல, 11 நாள் 8 நாள் சர்வே பண்ணுறது சக்ஸஸ்ல, 11 நாள் எப்படா வருங்கிற மாதிரி இருக்கு. கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு, எப்படா ஃபர்ஸ்ட் நைட் வரும் அது மாதிரி இருக்கு. ஸோ பிடிஎஸ் கார்டில் வந்து ரேபிட் கார்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ரேபிட் கார்டு வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு இதுக்காக, இந்த யூசேஜ்க்காக, மெட்ரோ யூசேஜ்க்காக அண்ட் ஆஸ் வெல் அஸ் சில இதெல்லாம் போட்டுருக்காங்க, மென்ஷன் பண்ணிக்கலாம், சாப்பாடு ஃபுட்டு அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் கார்டு இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பேங்காக் ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் கம்பெனி லிமிடெட். திஸ் கார்டு இஸ் நாட் டெபாசிட்டட். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம கையில் வச்சுக்கலாம் இந்த கார்டை. ஸோ இது வேட் இன்க்ளூடடு. ஸோ பேங்காக் ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் இது. ஸோ பேங்காக்கில் மட்டும். ஸோ செயின்ட் லூயிஸ் ஸ்டேஷன். ஸோ எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் வேல்யூவு அண்ட் டோட்டல் கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இதுக்கு மஸ்ட் நம்ம பாஸ்போர்ட்டை வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இதுக்கு. ஸோ ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுறோன்னா இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். 7 வருஷம். ஆமாம். அண்ட் இது வந்து 7 இயர்ஸ் ஒர்க் ஆகும் இந்த கார்டு. சாரி இந்த கார்டு. ஆனால் எல்லாமே சொல்லியே தரணும் இல்லை? ஆக்சுவலி சைனா டவுன் இருக்குது இங்கே, அதனால தான் இந்த செட்டப் போல் இருக்குது. இது ஆக்சுவலாக மெட்ரோ ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இல்லை, இது எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது. எக்ஸிபிஷன் பேலஸ் மாதிரி பட் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ நம்ம போக வேண்டியது எக்ஸிட் பண்ணு. ஸோ அதில் தான் வந்து கிராண்ட் பேலஸு அந்த நிறைய இது ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ மியூசியம்ஸ் இந்த பக்கம் என்ன இருக்குது? சும்மா பார்க்கலாம். என்னவா தெரியல. ஒன்றும் இல்லை, பெண்கள் நம்ம ஆண்கள் நிற்கிறோமா, அதனால அப்படி சிரிச்சுட்டு போனால் நம்ம பார்ப்போமா. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 20 people. ஓ தொல்லியலையா? ஸோ நம்ம இப்படி தான் என்ன பார்த்துருக்கோம் போல இருக்குது. ஆக்சுவலி என் தொல்லியில் இருந்திருக்கு. அதான் இந்த இது மெட்ரோ தோண்டியிருப்பாங்கல்ல, தோண்டும் போது தொல்லியில் கிடச்சிருக்கும் போல இருக்குது. இது கலெக்ட் பண்ணது நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. சங்கு இதெல்லாம் இங்கேருந்து எடுத்தது ஸ்கெலிட்டன் ஆஃப் கவ். இது ட்ரெயின் வந்துடும். அங்கேருந்து ஃபஸ்ட்டு நான் யாரா நீ வெயிட் பண்ணேன், சாம வெயிட் பண்ணேன். அங்கேருந்து இங்கே வந்தோம், இப்போ இங்கே இருக்கோம். இங்கேருந்து இன்னும் டியர் இது போகும் போது அடேங்க அப்பா. யாருமே புல்லில் நடக்கல, நம்மால் மட்டும் பார்த்தியா எவ்வளோ தைரியமான ஆள். புல்லில் நடந்து வர்றாரு. சும்மா நான் உனக்கு கண்டென்ட்டுக்காக கலாய்ச்சிட்டு இருந்தேன். இவன் நம்மளை டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேக்ஸிமம் எல்லாமே மியூசியமு அப்புறம் இந்த டெம்பிள் அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி தான் அவங்க ப்ராப்பராக ட்ரெடிஷ்னலாக இப்போ பார்க்க போகிறோம். ஆடியோ கைடு, ஐபேடு, லாக்கரு, வீல் சேர். When you finish the audio guide, I return. Okay, yes. Okay, and stop. Volume, room number. We Okay. have 14 rooms. ஓகே தேங்க்யூ. என்ட்ரன்ஸ் வாட்டர். இன்றைக்கி வந்திருக்க இடம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கோன்னா ஷாங்மாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம். ஸோ மியூசியம் ஆஃப் ஷாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாய்லாந்தோட டோட்டல். ஸோ வாட் இஸ் த ஒரிஜின் ஆஃப் தாய்னஸ் அப்படின்றதுக்கான ஒரு மியூசியமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ ஆக்சுவலி ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ. ஸோ நான் இங்கிலீஷ்ன்றதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐபாட் கொடுத்துருக்காங்க.
ஸோ எந்தெந்த ரூம் என்ட்ரு ஆகுறோமோ அந்தந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரியான ஆடியோ லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ உள்ள இது ஐ திங்க் ரூம் நம்பர் 1. ஸோ இது வந்து ஸோ உங்களுக்கு ஆடியோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு ஸோ 2ன்னு ஸோ 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்படிப்பா 2 ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டு ப்ளே கொடுத்தா போதும். ஸோ முன்னாடி வந்து இப்போ வரைக்கும் என்னென்ன இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் அதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. எமரல்ட் புத்தா மாடர்னைஸ்டு பீரியடு 20s பீரியடா. நம்ம ஊர் ஓலைச்சுவடிகள் சாரி இந்த ஊர் சுவடிகள் நேஷன் ரிலிஜியன் அண்ட் மொனார்கி. ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இன்டெகிரேட் ஆகும்போது இருந்தது சொல்கிறாங்க. ஸோ இது 100 years ஆஃப் ஹோல் ஆல்பம் வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான். அண்ட் ஒரு ஷோ நடக்கும். அதில் ஆதி காலத்தில் தாய்லாந்து மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துனாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரீவியஸாக என்ன கொடி வந்து எப்படி இருந்தது, தாய்லாந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தது, எவ்வளோ காலனியில் இருந்தது, அதே மாதிரி எந்தெந்த பீரியடில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டினாங்க, அண்ட் அதுக்கான ஓலைச்சுவடிகள் நமக்கு எப்படி ஓலைச்சுவடி இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து செப்பு தட்டம் அதில் இருக்கும். அண்ட் தென் அவங்களோட கொடி, ஸோ அது கொடி வந்து இனிஷியலாக எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எந்தெந்த மன்னர்கள் ஆண்டாங்க, என்னென்ன புரட்சி நடந்தது அப்படின்றது எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ப்ரெசண்ட்டாக இருக்க கொடி, ஸோ அந்த கொடி எப்படி எவாலுவேட் ஆகி வந்துச்சு, அண்ட் அதுக்கான ரீசன்ஸ் யார் எந்தெந்த மன்னர்கள் வந்து மெயினான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து சொல்லுவாங்க. அண்ட் இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிற தாய்லாந்து எப்படி எவாலுவேட் ஆகி வந்துச்சு, அண்ட் டூரிசம்க்கு அவங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபுட்டுக்குமே அவங்க வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ஷோவில் ஷோ பண்ணுவாங்க. அதே மாதிரி மன்னர்கள் பயன்படுத்திய சில விஷயங்களும் வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோடிங்னஸ் ஆஃப் தாய்னஸ் இட்ஸ் மல்டிபிள்ஸ் ஐகான்ஸ் சவாரிஸ் ரெப்ரசன்ட் தி ஐடியாலஜி. இந்த விண்டோஸ் எல்லாமே கேட் கீப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த ரூமில் என்ட்ரு ஆகும்போது அவங்களோட ட்ரெஸ் எவாலுவேஷன் சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஸோ டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும், ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுக்குமே ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலி இந்து காட் ட்ராமாவை பேஸ் பண்ணி வந்ததுனால இது ராமனோட இது ஒன்றும், அதுக்கடுத்து ஒவ்வொன்றா படிப்படியாக வந்து சேஞ்ச். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து அடுத்த ஸ்டேஜ், அண்ட் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அண்ட் இது இப்போ கரண்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி தாய்லாந்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருள்கள்லையும் இங்கே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. நூடுல் டிக்கெட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன், ஷார்ட் ஸ்பூன், டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க தாய்லாந்தில் மட்டும் இருக்கிற ப்ராடக்ட்ஸு அண்ட் பொருளுக்கு பற்றி சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஐஸ் பேக், காஃபி ஐஸ் பேக் அண்ட் ரப்பர் ஹோல்டர். ஸோ பிளாஸ்டிக் கேன் ஃபார் கேப் பேக். ஸோ பியர் ஆன் ஐஸ். அதே மாதிரி நம்ம பேக் ஃபுட் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஸோ சாக்கோ ரோல். இது என்னது? டின்னில் அந்த காலத்தில் இருந்தது. இதில் என்ன போல. ஸோ பஸ் டிக்கெட் வெண்டர் டியூப். பஸ் டிக்கெட்டுக்கு வெண்டர் டியூபா? இது ட்ரெடிஷ்னல். ஸோ முன்னாடி எப்படி இருந்தது? இது மாடர்னைஸ்ட் தான். இது மாடர்னைஸ்டு வாட்டர் கேம். இது ட்ரெடிஷ்னல். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊரில் தண்ணி ஊற்றி எப்படி விளையாடுவோம், மஞ்சள் தண்ணி ஊற்றி, அந்த மாதிரி தான் போல இருக்குது. ஸோ அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல், இது மாடர்னைஸ்டு. ஸோ ட்ரெடிஷ்னல்னு பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து அந்த ஃபுட்லேயே வந்து டிசைன் பண்ணுறது, இப்போயும் சேம் ஃபுட்டில் டிசைன் பண்ணுறது தான், பட் சிம்பிளஸ்ட்டு. அண்ட் திஸ் ஒன்
ஸோ ட்ரெடிஷ்னல் இது மாடர்ன். ஸோ இந்த பட்டன் லெஃப்ட் அண்ட் ரைட் கிளிக் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஸோ இது ட்ரெடிஷ்னல் அண்ட் திஸ் இஸ் மாடர்னைஸ்டு. பட் இவங்களோட ஃபைட்டிங் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அண்ட் ஃபைனலி ஃபுட். ஸோ இது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, இது மாடர்னைஸ்டு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ட்ரெடிஷ்னல், இதெல்லாம் ட்ரெடிஷ்னல், இது மாடர்னைஸ்டு. ஸோ இதுவும் சேம். ஸோ கம்ப்யூட்டர் ஸோ இன்னும் அட்வான்ஸ்டாக வந்துச்சு, பட் இதுதான் ஸ்டில். ஸோ ஃபைனலாக ஒரு ரூம்குள்ளே போகும்போது அவங்கள கோயில் எப்படி எவால்யூவேஷன் ஆச்சு அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி பயங்கர ஷாக்காக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மகாபலிபுரத்தை வச்சு தான் அவங்களோட ஊர் கோயிலே வந்து எவால்வேஷன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டாக கண்ணாடியில் ஒரு லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போ கட்டினாங்க, ஸோ அதுலேருந்து எப்படி ஒவ்வொன்றா எங்கெங்கே பார்த்து எப்படி எவல்யூஷன் ஆகி ப்ரெசண்ட்டாக இருக்க வாட் பட் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் அது எப்படியெல்லாம் எவாலுவேட் ஆகிருக்கு அப்படின்றது. இது 19th century இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ரூம் நம்பர் 12 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய் பிலீவ்ஸ் பற்றி. தாய் பிலீவ்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது, எங்கெங்கேருந்து வந்தது ஆரிஜின் அப்படின்றது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஈவன் புத்திசம்ஸ். ஸோ புத்திசம்ஸ் வந்து கம்ப்ளீட்லி எப்படி வந்துச்சு அப்படின்றதும். ஸோ ஈவன் வந்து இப்போது இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து உள்ள மர்ஜ் ஆகிட்டாங்க, அடுத்து வெளிவரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃப்ரூட்ஸ், ஸோ ஈவன் ஹைப்ரிட்டாக இருந்தாலும் சரி அண்ட் நேச்சுரல்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ நேச்சுரல் இவங்களுக்கு க்ரோன் பண்ணாலும் சரி, எல்லாமே இந்த தாய் பிலீவ்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ இது எல்லாமே இவங்களோட காலனி ஆர் மேபி ராஜா ஆர் யார் இது வேணால் இருக்கலாம், யாரை வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த இது பார்த்துருவோம் பார்த்தீங்களா, கற்பூரம், அப்புறம் வந்து என்னது சாம்பிராணி சொல்லுங்களா. ஸோ சாம்பிராணி வந்து இவங்க ஊரில் இப்படி தான் இருக்குது. ஸோ இதே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போன தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இது என்னென்னா, ஸோ இந்த இதை வந்து நம்ம ஆண்கள்னால் சுண்டு விரல், பெண்கள்னால் மோதிர விரல். ஸோ அதை வச்சு லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது லிஃப்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன விஷ் வேணுமோ அந்த விஷ் வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ 2 விஷயமே சேமாக இருந்து நம்ம லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இருக்கு. இப்போ நீ முதல்ல நினச்ச விஷயம், செகண்ட் ரெண்டாவது நினச்ச விஷயம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நினச்ச? என்ன இது பயங்கரமாக நினச்சிருக்கேன். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.